எவன்டா ஸ்மோக் அதிகமா போடுது? ஸ்மோக்கை கம்மியா போடுங்கடா. மை நேம் இஸ் ஹெமண்டா. ஐ வில் சூஸ் ஹூ ஒன் ஃபார் எவன்டா. நானே வந்து விட்டேன். சித்ரகுப்தா. என்னையா லேப்டாப்பு, இதுக்கு பேர் என்னடா பாம் டாப்பு, ஆப்பிள் வாட்ச், என்னையா ஃபுல் கேஜெட்ல இருக்க? பிரபு இப்போதெல்லாம் அப்டேட் ஆகி விட வேண்டும். நானே எவ்வளோ அப்டேட் ஆனாலும் காந்தாரு டு ருக்மணியை விட அதிக ஆபரணங்கள் போட வச்சிட்டாங்க. கடுப்புல இருக்கு நீங்க வேற. யோ, உன் ஒய்ஃபோட சுடிதார் எடுத்து ரீமேக் பண்ணிட்டு வந்திருக்க. என்னையா கதை விடுற? நீங்க மட்டும் என்னவா பிஜேபி வாசலில்? ஓகே, 1:1 செட் ஆகி விட்டது. சித்ரகுப்தா, யமன் நானே வந்து நிக்கிறேன். இவர்கள் என்ன உட்கார்ந்து பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? அப்படின்னா மதிக்கலன்னு அர்த்தம். ஓ, மதிக்கவில்லையோ? அப்பொழுது இவர்களை எழுந்து கேள்வி கேட்க வேண்டாமோ? பிரபு அதான் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறார்கள் என்று தெரிகிறது அல்லவா? அப்புறம் வீக்கெண்ட் ஆனா எப்ப பார்த்தாலும் மரியாதை கொடுக்க மாட்டேன் கேட்டேன் என்ன அர்த்தம்? இதையே கண்டென்ட் ஆக்குறீங்க. சரி, அதுவும் நியாயம்தான். இப்பொழுது மிக முக்கியமான வேலை இருக்கிறது. பூலோகம் செல்ல வேண்டும். ஆமாம் பிரபு. எங்கே என்று லொகேஷன் சொல்லிவிட்டீர்கள் என்றால் என் டேபிள் அப்டேட் செய்து விடுவேன். ஓ, இதுல அவ்வளவு விஷயம் இருக்கிறதா? இருக்குது பிரபு. ஓகே, பிக் பாஸ் செட்டுக்கு போக வேண்டும். ஓகே பிரபு. யா பா, ஒரே ஸ்வெட்டிங். எஸ் பிரபு, வந்து விட்டோம் என்று நினைக்கிறேன். யோ, என்னையா கடை மூடி இருக்குன்றாங்க? பிரபு போன வாரம் வந்து கேட்டை இழுத்தி மூடி விட்டு எல்லாரையும் அழைத்து சென்றோம் அல்லவா? பிரபு தெரியாமல் ஒரு டெக்னிக்கல் கிளிச்சில் போட்டுறோம் பிரபு. கரெக்டான ஒருவன் போட்டோம் பிரபு. சென்னை இவிபி இம்முறை கரெக்டாக செல்லலாம் வாங்கல் பிரபு. இப்பொழுதாவது கரெக்டாக வந்தாயா? ஆஃப் கோர்ஸ் பிரபு. அங்கே பாருங்கள், மாதம்பட்டி சென்று கொண்டிருக்கிறார். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறார். கரெக்ட். ஹெலிகாப்டர் கூட பார்க்குது. ஆமாம், இவிபி தான் வந்திருக்கோம். சரி, நான் தூக்க வேண்டியவங்களை பாரு யாருன்னு. பிரபு அந்த லிஸ்டை திவாகர், அப்சரா, பிரவீன் காந்தி பாத்திரிகளா இந்த கூற்றை? வாக்கு கொடுப்பவருக்கே வாக்கு வரவில்லை. கலையரசன் தான் கம்மி வாக்குகள் பெற்றிருக்கிறார். இஸ் மை பாய், ஸ்வீட் பாய். அவன் இல்ல, நீ போய் காந்தியை தூக்கு. மகாத்மா காந்தியா? அவர் எப்போதோ இறந்து விட்டார் பிரபு. யோ, இந்த ஷோல என்னையா பிரச்சனை? எவனுமே கரெக்டான பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரவீன் காந்தியா? அவரை போய் கூப்பிடு. அந்த காந்தியாக இருந்தாலும் வாக்குகள் பெற்றிருக்கிறாரே, எதுக்கு அவரை கூட்டு வர வேண்டும்? சித்ரகுப்தா, உனக்கு செகண்ட் ப்ரோமோல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஓட்டர் கூப்பிடியா? ஓகே பிரபு, நான் சென்று அழைத்து வருகிறேன். நீங்க கோவப்படாதீர்கள். எதுக்கு நான் போய் கூட்டின்னு வரணும்? அதான் பாசக்கயிறு வச்சிருக்கீங்கல்ல, போட்டு அப்படியே எல்லாரும் தப்பன்னு வலிங்க. ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண சொல்றேன். எஸ், கிளவர் பாய். என் ஒய்ஃபை மகாலட்சுமி நம்பி நான் போடுகிறேன். என்னயா இழுக்கவே முடியல, அவ்வளோ டைட்டா இருக்குது. இருங்க பிரபு, இதுல பிக்சல் நிறைய இருக்குது. நான் கேமரால ஜூம் பண்ணி பாக்குறேன். பிரபு, 2 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேரா? ஆமாம். ரெண்டாவது யாரியா? ஒன்னு காந்தி, ஒரு பெண் மாதிரி தெரிகிறது பிரபு. ஓ, நந்தினியா? யோ, பிரவீன் காந்தி மட்டும் தான் நான் தூக்குனது, அது சேனல் தூக்குனது, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. பிரபு, இந்த வீட்டில் பிரவீன் காந்தி பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை. ஆனா அப்சரா இன்னும் நிறைய கேரக்டர் சும்மாவே இருந்திருக்காங்க. இவர் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துருந்தாரு. ஏன் இவர் நம்ம கூட்டின்னு போறோம்? இவர் கண்டென்ட், அவர் கொடுத்த கண்டென்ட்டை அதோ பார். இந்த எபிசோட் பெருசா பண்ணாத, நீ நான் தான் புரியணும். இளைஞர்களுக்கு வழிவிடுகிறேன் என்று சொல்லி இதில் மட்டும் இவர் முந்திக் கொள்கிறாரே பிரபு. அது அல்ல, ராஜதந்திரம் என்னவென்றால் ஜோடி 2க்கு ஆடிஷன் செய்து கொண்டிருக்கிறார் அரோராவிடம். பிரபு, பிரவீன் காந்தி என்னமோ ஜோடி 2 ட்ரை பண்ணிக்கிறார். ஆனால் அரோரா செய்வதை பார்த்தால் தென்காசி பட்டினம் 2 தான் வரும் போல இருக்கிறது. அவருக்கு துஷார் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. இந்த வாரம் இது வேண்டாம், அவனுக்கான வாரத்தில் வருவோம் அதை. ஓகே பிரபு. பிரபு, இந்த பெண் நந்தினி அவர்கள் வெளியே வந்து விட்டார். மக்களுக்கு புரியவே இல்லை எதனால் அனுப்பினார்கள், என்ன நடந்தது. விஜய் சேதுபதியும் பேசவில்லை, ஒன்றும் புரியவில்லை பிரபு. அது ஒரு வேதனைக்கான ஒரு விஷயம். அவள் செய்த கர்மம் இந்த ஷோக்குள்ள வந்தது. அவள் செஞ்ச தர்மம், அவளே எஸ்கேப் ஆகி வெளில போனது. ஃப்ரீயா விட்டுரு, வெளில இதை விட சந்தோஷமா இருப்பா. நம்ம காந்தியை கூட்டிட்டு கிளம்பலாம். அப்படியே ஆகட்டும். பிரபு, இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் அட்ரஸ் செய்ய வேண்டும். நடிப்பு அரக்கன் திவாகரை நாம் அழைத்து செல்கிறோமா இல்லை எப்படி? நடிப்பு அரக்கன் திவாகரா? ஐயா, அவன் அரக்கன் என்று ஒரே வாரத்தில் எல்லோரிடமும் காட்டிவிட்டான். இவனை மட்டும் மேலே போனால் கர்ணர் பகவானும் சிவாஜி கணேசனும் ஐயோ என்னால் முடியாது. அவன் இங்கே இருக்கட்டும். 50 நாட்களில் அனுப்புகிறார்களோ இல்லாமல் அந்த எல்டி கிராசர் பெருங்காயம் அவரை முழுசும் வைத்திருக்கிறார்களோ நமக்கு எதற்கு? வா, ஓடிவிடலாம். அப்ப பிரபு,
அவரை நம்ம கூட்டின்னு போவோம்னா அவர் அங்கேயே இருக்கட்டும், அப்போதுதான் அவரிடம் இருப்பவர்களுக்கு ஆபத்து வந்து சேரும், நாமல் செல்லலாம். கரெக்ட். பிரவீன் காந்தி இங்கே இருக்கிறார், அவரையும் அழைத்து செல்லலாமா? அவர் தான் சொல்லிட்டார்ல, ஸ்பேஸ்ல இருப்பார், அவர் வந்து சேருவாரு, நம்ம போலாம். ஓகே ஓகே. சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா, இந்த பத்திரம் தான் ஒரு படம் பாட்டு ஓட்டு. பாட்டு மானு பாட்டு மானு பாட்டு மானு, இவ எப்பவுமே பாட்ட மட்டும் பேசுமானு.